வணக்கம் நேயர்களே, ஸ்பிரிச்சுவல் டிவி நேயர்களுக்கு லக்ஷ்மணன் அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 17ஆம் தேதியிலேருந்து 23ஆம் தேதி வரை எப்படி இருக்க போதான்னு பார்க்க போகிறோம். எப்போதுமே சொல்கிறதாங்க, லக்னத்துக்கு பாருங்கள், ராசிக்கு பார்க்கிறத லக்னத்துக்கு பாருங்கள் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீ விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்கிறதை விட மகர ராசிக்கான பலன்களை பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். முதல்ல வர்றது பொது பலன்கள், அதுக்கப்புறம் தசாபுக்தி பலன்கள் வரும். ஸோ உங்களுக்கு என்ன தசாபுக்தி அந்தரங்கள் வருதோ ஸோ அதை வந்து உங்களோட தசாபுக்திகளும் மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். மேஷராசி. ஸோ மேஷராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ராசி அதிபதி 3ல் இருக்கார், அது வக்கரமாக இருக்காருங்க. ஸோ கொஞ்சம் வந்து இந்த டாக்குமெண்டேஷன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் வந்து லேட்டாக வர மாதிரி ஃபீல் இருக்கும், கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக வரும். அது 3-8 போதே கொஞ்சம் பிடிவாதத்தால் சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பு. அதுவும் குருவுடைய சார்லும் பெரிய ப்ராப்ளங்கள் வராது. ஏன்னா வந்து அது வந்து குரு வந்து உங்களுக்கு 2ஆம் இடத்துல நல்ல ஒரு பண வசதிகளையும் எல்லாமே கொடுத்தாலும் தேவையில்லாத ஒரு சின்ன ஒரு மனக்குழப்பங்களையும் ஒரு கலகத்தையும் கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதில் மட்டும் கொஞ்சம் பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து மேஷ ராசிகாரர்களுக்கு வந்து 2 மற்றும் 7ஆம் அதிபதி. ஸோ 2 மற்றும் 7ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து 12இல் வந்து உச்சம், அதுவும் குருவுடைய ஒரு பரிவர்த்தனை வேறு வருது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்கள் நடக்குமோ நல்ல, அதாவது ஏதாச்சும் சுப செலவுகள் வர்றது, சுப நிகழ்ச்சிகளுக்காக கொஞ்சம் செலவு பண்ணுற மாதிரியான விஷயங்களை நிறைய ஏற்படுத்தும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நடப்பதற்கான ரொம்ப நல்லாயிருக்கு. 3 மற்றும் 6ஆம் அதிபதி. ஸோ 3, 6ஆம் அதிபதியான புதன். ஸோ 3, 6ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன மாதிரி விஷயங்களை பண்ணுவார் அப்படின்பது புதன் வந்து உங்களுக்கு வந்து இப்போ 11 இருக்கும். நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ நல்ல விஷயங்கள், நல்ல மாற்றங்களும் ரொம்ப சிறப்பாக இருப்பதற்கான வாய்ப்பு. பட் புதன் வந்து இப்போ ராகுடைய சாரத்தில் போகும்போது கொஞ்சம் மன உளைச்சல்கள், சின்ன சின்ன ஒரு டென்ஷன், ஸ்ட்ரெஸ்ஸஸ் வரதுக்கான வாய்ப்பு. கொஞ்சம் மெடிடேஷன் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. மற்றபடி லாபம் இருக்கும், நல்ல லாபங்கள்லாம் கண்டிப்பாக இருக்கும். வேலையில் நல்ல மாற்றங்கள், நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள் வரதுக்கான வாய்ப்பு. ஒரு வேலையிலேருந்து இன்னொரு வேலைக்கு மாறுறது, ஸோ அதனால் ஒரு லாபம் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ உங்களுக்கு 4ஆம் அதிபதியான சந்திரன். ஸோ 4ஆம் அதிபதியான சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6, 7, 8 வந்து பயணிக்கிற இந்த காலகட்டத்தில் நல்லாயிருக்கும். ஸோ சிறப்பான பலன்கள் கண்டிப்பாக இருக்குங்க. ஸோ அதில் வந்து எந்த வித மாற்றமும் இல்லை. இதில் வந்து வாரத்தின் இறுதி பகுதி ஒரு சனி ஞாயிறில் மட்டும் கொஞ்சம் வந்து பார்த்துருக்கணும். ஏன்னா வந்து அப்போ மட்டும் இந்த சந்திராஷ்டம காலகட்டமாக இருக்கும்போது அந்த டைமில் வந்து கொஞ்சம் சின்ன எமோஷன்ஸ் வரதுக்கான வாய்ப்பு. ஒரு புது காரியங்கள் எடுக்கும்போது ஒரு உப்பு சர்க்கரை கரைசல் தண்ணியை குடிச்சிட்டு நீங்கள் ஆரம்பிக்கலாம். அதுக்காக சந்திராஷ்டம் பண்ணுறதுக்காக வந்து எதையும் தள்ளி போட வேண்டாம், எதாக இருந்தாலும் பண்ண ஆரம்பிங்க. ஸோ அது ரொம்ப சிறப்பான பலன்களை கொடுக்கும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 5ஆம் அதிபதியான சூரியன். ஸோ 5ஆம் அதிபதியான சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 11இல் இருக்கும்போது நல்ல லாபங்கள், நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான பல வெற்றிகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கும். ஆன்மீக சம்பந்தமானவர்களுக்கு வந்து ஒரு ஆன்மீகத்தில் ஒரு சுற்றுலா போகலாமா, அது மட்டும் இல்லாமல் குழந்தைகளால் நல்ல ஒரு சந்தோஷங்கள், குதூகலங்கள்லாம் வருவதற்கான வாய்ப்புலாம் இருக்குது. அது மட்டும் இதில் வந்து என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா, சில பேருக்கு வந்து குழந்தைக்காக ரொம்ப நாள் இயங்கிட்டு இருக்கணும், ஒரு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ இதெல்லாமே ரொம்ப சிறப்பான விஷயங்கள். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு 6ஆம் அதிபதி 11இல் இருக்கும்போது நல்ல லாபங்கள், நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பாக இருக்கும். வேலையில் நல்ல மாற்றங்கள், நல்ல லாபங்கள் வருவதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. 7ஆம் அதிபதி வந்து 12இலிருந்து அது 12 ஒரு பரிவர்த்தனை இருக்கும் பொழுது நல்ல லாபங்களும், வீட்டில் ஒரு சுப நிகழ்ச்சிகளுக்காக நிறைய செலவு பண்ணுறது, கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக கொடுத்துரும். அதுக்கு 9ஆம் அதிபதி. ஸோ 9ஆம் 2இலிருந்து நல்ல லாபங்கள், நல்ல ஏற்றங்கள், பெரிய லாபங்கள், பெரிய பணம் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. தந்தை சார்ந்த விஷயங்கள் வெளிநாட்டிலும் ரொம்ப பணம் வரும். ஸோ கொஞ்சம் நல்ல சேஃப் கார்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 10ஆம் அதிபதியான சனி 11இல் இருக்கும்போது நல்ல ஏற்றங்களும் நல்ல லாபங்களும் அள்ளித்தரதுக்கான வாய்ப்புகளை ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ நல்ல ஒரு வளர்ச்சி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். சின்னதாக ஒரு அலைச்சல்கள் இருக்கும், மற்றபடி எல்லாமே பெரிய வளர்ச்சியை கொண்டு வந்துடுங்க. ஸோ மற்றபடி எல்லாமே சிறப்பு தான். இதுவரை வந்து பார்த்தது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பொது பலன்கள். இப்போ பார்க்க போகிறது வந்து தசாபுக்தி பலன்கள். தசாபுக்தி பலன்களில் வந்து பார்த்திங்கன்னா மேஷ லக்னமாக இருந்து சூரிய தசாபுக்தி அந்தரங்கள் நடக்கிறவங்க பார்த்திங்கன்னா சூரியன் வந்து 11இல் இருக்கும்போது நல்ல ஏற்றங்கள், கலைஞர்களுக்கு வந்து ஒரு பெரிய வாய்ப்புகள், பெரிய ஒரு லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குங்க. குழந்தைகளும் பார்த்திங்கன்னா குழந்தைகளால் ஒரு சந்தோஷங்கள், குதூகலங்கள், கரு இல்லாமல் ஐயோ எனக்கு குழந்தை என்ற ஒரு குழந்தை கிடைப்பதற்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப சிறப்பாக இருங்க. ஸோ எல்லாமே ரொம்ப நல்ல விஷயங்கள் தான். அதுக்கப்புறம் பார்க்கும்போது மேஷ லக்னமாக இருந்து சந்திர தசாபதி. சந்திரன் வந்து சிறப்பான விஷயங்கள், வேலை சம்மந்தமான விஷயம், கணவன் மனைவி எல்லாமே சிறப்பாக இருக்கும். வாரத்தின் இறுதி பகுதியில் இந்த சனி ஞாயிறில் கொஞ்சம் சின்னதாக ஒரு சந்திராஷ்டம காலகட்டமாக இருக்கும்போது அந்த டைமில் கூட கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மற்றபடி எல்லாமே சிறப்பு தான். மேஷ லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபதி 3-8 காலகட்டத்தில் வரும்போது அது வந்து இப்போது குருவுடைய சாரத்தில் போகும்போது நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள்லாம் வரதுக்கான இப்போ ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ அதில் எந்த வித மாற்றம் இல்லை. பட் இருந்தாலும் சின்ன பிடிவாதங்கள், தேவையில்லாத ஒரு கற்பனையிலே சில நேரங்களில் வந்து இப்படி நடந்துடும் அப்படி நடந்தணும் ஒரு கோபங்கள் வருவதற்கான, ஒரு மன பயங்கள் வருவதற்கான வாய்ப்புகள், அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணுங்க. ஸோ அது கொஞ்சம் பார்த்துட்டு இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது மேஷ லக்னமாக வந்து
ராகு தசாபுத்திங்க. ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 12ல் இருந்து அது சனியுடைய சதவீதம் நல்ல லாபங்களை ஏற்றி தருவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குங்க சார். ரொம்ப சிறப்பான பலங்கள், நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றுங்க. பட் நிறைய பிரயாணங்கள் பண்ணுற மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் அலைச்சல்கள் கொடுக்கும். பட் இருந்தாலும் லாபங்கள் நல்லாவே இருக்குங்க. ஸோ மேஷ லக்னமாக இருந்து குரு தசாபுதம், குரு வந்து 9 12ஆம் அதிபதி, அதுவும் பரிவர்த்தனையில் 2ல் இருக்கும்போது சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்கள், வெளிநாடு சம்மந்தமான விஷயங்கள் நல்ல லாபங்கள், வெளியூர் பிரயாணங்கள் மூலியமாக பெரிய லாபங்கள் வரதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ அதெல்லாம் ரொம்ப சிறப்பான விஷயங்கள். மேஷ லக்னமாக இருந்து சனி தசாபுத்தி, அதனால் சனி வந்து 10ஆம் அதிபதி 11ல் அது குருடைய சாதத்தமாக பெரிய லாபங்களையும் பெரிய ஒரு அதிர்ஷ்டங்களையும் கொடுப்பதற்கான ரொம்ப நல்லாயிருக்கும். நல்ல வருமானங்கள் நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ அது ரொம்ப சிறப்பான விஷயங்கள். மேஷ லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி அந்தரங்கள், புதன் வந்து 3 6ஆம் அதிபதியான புதன் வந்து உங்களுக்கு 11ல் இருக்கும்போது வேலையில் நல்ல மாற்றங்கள் நல்ல ஏற்றங்கள், கடன் கேட்ட இடத்துல கிடைக்கிறது, ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம், புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்கள் சிறப்பாகவே இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்க வந்து மேஷ லக்னமாக இருந்து கேது தசாபுதம், கேது வந்து 6ல் இருக்குது, அது சூரியனுடைய சாட்டில் இருக்கும்போது பெரிய வளர்ச்சி, வேலையில் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள், வழக்கில் வெற்றி எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ ரொம்ப நல்ல விஷயங்கள் தான். மேஷ லக்னமாக வந்து சுக்கிர தசாபுத்தி என்று சுக்கிரன் 12லிருந்து அது வந்து 2ஆம் அதிபதியோட ஒரு பரிவர்த்தனையில் இருக்கும்போது நல்ல லாபங்கள், குடும்பத்திற்காக நிறைய செலவுகள் பண்ணுவீங்க, சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயத்துக்காக நல்ல ஒரு பெரிய பணம் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. நல்ல ரொட்டேஷன் நல்ல சிறப்பான விஷயங்கள்லாம் நடக்குங்க. ஸோ நல்ல விஷயங்கள்லாம் வந்து இந்த மாதிரி வந்து நடக்குதுன்னா அது ஒரு பரிவர்த்தனை தான் காரணம். ஸோ அதனால் வந்து பரிவர்த்தனை ரொம்ப சிறப்பு. ரிஷபராசி. ஸோ ரிஷபராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா 6ஆம் அதிபதியாக இருந்து அவர் 11ல் இருக்கும்போது வேலையில் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. தொழில் ரீதியான விஷயங்களில் பெரிய லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லாவே இருக்குங்க. ஸோ அது ஒரு சிறப்பான விஷயங்கள் தான். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து 2 மற்றும் 5ஆம் அதிபதியான புதன். ஸோ 2 மற்றும் 5ஆம் அதிபதியான புதன் வந்து 10ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் நல்ல ஏற்றங்கள் கிடைச்சாலும் கொஞ்சம் வந்து ரிஸ்க் எடுக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. எமோஷன்ஸ் ஆகி கொஞ்சம் அதீதமாக வந்து அகலக்கால் வச்சு ரிஸ்க் எடுக்கிறது கொஞ்சம் பார்த்து பண்ணணும். மற்றபடி எல்லா ஏற்றங்களும் நல்ல லாபங்கள் எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்கும். குழந்தைகள் விஷயங்கள் மட்டும் சின்னதாக ஒரு மனக்கலக்கங்கள் வந்து போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னா கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணுங்க. 3ஆம் அதிபதி. ஸோ 3ஆம் அதிபதியான சந்திரன். ஸோ 3ஆம் அதிபதியான சந்திரன் வந்து ஒரு சிறப்பான பலன்கள் நல்ல விஷயங்கள் நடக்குங்க. ஸோ வேலை சம்மந்தமான விஷயங்கள், ஆன்மீக சுற்றுலா இதெல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்கிறதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு. நல்ல ஒரு பிரயாணங்கள் மூலியமாக நல்ல லாபங்கள் கிடைக்கிறதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் 4ஆம் அதிபதியான சூரியன் வந்து 10ல் இருக்கும்போது ஒரு கேந்திராதிபதி கேந்திரத்தில் இருக்கும்போது நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்களையும் கொடுப்பதற்கான ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ நல்ல அதிர்ஷ்டகரமான விஷயங்கள், வீடு நிலம் புலன்கள் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ அது நல்ல விஷயந்தான். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 6ஆம் அதிபதியான சுக்கிரன். ஸோ 6ஆம் அதிபதி சுக்கிரன் 11ல் இருக்கும் வேலையில் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள், ஒரு பெரிய புதிய வேலை மூலியமாக ஒரு பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்பு, நல்ல ஒரு வளர்ச்சி நல்ல ஒரு ஹைக் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ ரொம்ப சிறப்பான விஷயங்கள். 7ஆம் அதிபதி 2ல் இருக்கும் சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ அது நட்சத்திர பரிவர்த்தனையில் இருக்கிற நட்சத்திரம் குருடைய நட்சத்திரத்திலே இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சின்ன சின்ன வாக்கு ஏதாவது இடமா கொடுக்கறது இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும், கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மற்றபடி சுப நிகழ்ச்சி நடக்கும் கண்டிப்பாக நடப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ அது நல்ல விஷயங்கள் தான். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய விஷயங்கள் வந்து 8ஆம் அதிபதி. ஸோ உங்களுக்கு 8ஆம் அதிபதியான குரு வந்து ராசியிலே இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இப்போ வந்து போகிறதே வந்து சந்திரனுடைய சாரத்தில் போகும்போது கொஞ்சம் வந்து எமோஷன்ஸ் கொஞ்சம் இருக்கும். எங்கேயாவது வந்து ஏதாவது வாக்குறுதிகள் கொடுத்து அதுக்கப்புறம் போக முடியல வர முடியலங்கிற ஒரு விஷயங்கள் நடப்பதற்கான எல்லாரும் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. ஸோ கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 10ஆம் அதிபதி. ஸோ 10ஆம் அதிபதி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சனி வந்து அங்கேயே வந்து ஆட்சியாக இருக்குது. ஸோ 9 10ஆம் அதிபதி போது நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் வரும். பட் இருந்தாலும் வந்து ஒரு 8ஆம் அதிபதியுடைய சாரத்தில் இருக்கும்போது அகலக்கால் வைக்காமல் இருக்கணும். ஒரு பேராசைப்பட்டு ஏதாச்சும் பெரிய கடன் வாங்குறதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. தொழில் ரீதியான விஷயம் நல்ல வளர்ச்சிகள் இருக்கும். தந்தை சார்ந்த உறவுகள் நல்ல ஒரு வளர்ச்சி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. பட் இருந்தாலும் நடைமுறையில் வந்து சின்னதாக ஒரு வாக்குவாதங்களோ அதெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புலாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து 11. ஸோ 11ல் ராகு. ஸோ 11ல் ராகு தொழில் ரீதியான விஷயம் நல்ல லாபங்களையும் நல்ல ஏற்றங்களையும் கொடுக்கறதுக்கான ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ சிறப்பான பலங்கள் நல்ல விஷயங்கள்லாம் மாறதுக்கான ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது அங்கேயே வந்து உங்களுக்கு சுக்கிரனும் நல்ல ஒரு உச்சமான சுக்கிரன், அது ஒன்று பரிவர்த்தனையில் வரும்போது பெரிய லாபங்களை எழுதி தரதுக்கான வாய்ப்புலாம் வந்து திடீர் அதிர்ஷ்ட யோகங்களை, அதாவது ஒரு விபரீத ராஜ யோகங்கள், நம்ம நினைக்காத இடத்துல வந்து திடீர்னு ஒரு காசு வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ அது எல்லாமே ரொம்ப சிறப்பு தான். ஸோ இதுவரை பார்த்தது பொது பலன்கள். இப்போ பார்க்க போகிறது தசாபுக்தி பலன். ரிஷப லக்னமாக இருந்து சூரிய தசாபுக்தி ஆனாலும் சூரியன் 4ஆம் அதிபதி 10ல் இருக்கும்பொழுது தொழில் ரீதியான விஷயங்களில் சரி, ரியல் எஸ்டேட் சார்ந்த விஷயங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக இருப்பதற்கான இப்போ ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ ஒரு நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்கள், தொழில் ரீதியான விஷயங்கள் கொஞ்சம் பிரயாணம் பண்ணுற மாதிரியான விஷயங்களையும் ரொம்ப நல்லா கொண்டு வரும். ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பு தான்.
அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு ரிஷப லக்னமாக வந்து சந்திர தசாபத்தின்னு சந்திரன் 3. ஸோ 3ஆம் அதிபதி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வேலை சம்மந்தமான விஷயங்கள், சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக நடப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குங்க. சில பேர் ஆன்மீக சுற்றுலா போகிறதுக்கான வாய்ப்புகளையும் கண்டிப்பாக கொடுக்கும். ஸோ அது மேஷ லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபதம். செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 7ஆம் அதிபதியாக வந்து ஒரு 2 சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா சில நேரங்களில் வந்து சின்ன ஒரு மன கலக்கங்கள் வந்து போகும். ஏன்னா நட்சத்திராதிபதியாக குரு போகும்போது அந்த மாதிரி விஷயங்களும், ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஒரு ரிஷப லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து ராகு தேசாபதம். ராகு வந்து 11லிருந்து தொழில் ரீதியான விஷயம், நல்ல லாபங்கள், நல்ல ஏற்றங்கள் கொடுப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அது ரொம்ப நல்ல விஷயங்கள் தான். ரிஷப லக்னமாக இருந்து குரு தேசாபத்தி குரு 8ஆம் அதிபதி உங்களுக்கு ராசியிலே இருக்கும்போது கொஞ்சம் தேவையில்லாத ஒரு மனக்கலக்கங்கள், ஸோ இப்படி ஆகிடுமோ அப்படி ஆகிடுமோ, ஒரு இல்யூஷன், அதாவது கற்பனையிலே வந்து நம்ம ஒரு கனவு, ஒரு பயம் வர்றதுக்கான வாய்ப்புலாம் அதை மட்டும் கொஞ்சம் தவிர்த்துருங்க. மற்றபடி எல்லாமே சிறப்பு தான். ஆனால் லாபம் இருக்கணும், நல்ல லாபங்கள் வருது. ஏன்னா ஒரு பரிவர்த்தனை இருக்கும்போது திடீர் நல்ல லாபங்களையும் கொடுத்துரும். சில எந்த வித மாற்றம் இல்லை. ஒரு பெரிய லாபங்கள், நல்ல லாபங்கள், வேலையில் பார்த்திங்கன்னா திடீர்னு ஒரு அதிர்ஷ்டங்கள் மூலியமாக, வேலை உயர்வு மூலியமாக ஒரு பெரும் பணம் வர்றது, இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். ஸோ எல்லாமே ரொம்ப சிறப்பு தான். ரிஷப லக்னமாக இருந்து சனி தேசாவது. சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ரீதியில் வராங்க. ஸோ இது வந்து என்னை பொறுத்தவரை வந்து சனி வந்து உங்களுக்கு 10ல் இருக்காருங்க. 9ஆம் தேதி 10ல் வெளிநாட்டில் இருக்கும்போது பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. இதில் வந்து பெரிய லாபங்கள், பெரிய ஒரு அதிர்ஷ்டங்கள் வருவதற்கான வாய்ப்பும் நல்லாவே இருக்குது. காரணம் அது ஒரு பரிவர்த்தனை, சுக்கிரன் குரு பரிவர்த்தனை, திடீர் அதிர்ஷ்டங்களும் பெரிய பொருள் வரவையும் கண்டிப்பாக கொடுத்துரும். ரிஷப லக்னமாக இருந்து ராகு தசாபதினா ராகு வந்து பார்த்திங்கன்னா பெரிய ஒரு லாபங்களையும் நல்ல அதிர்ஷ்டங்களையும் கொடுக்கும். தொழில் ரீதியான விஷயம் நல்ல வளர்ச்சி, பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்பு, சந்தோஷங்கள், குதூகலங்கள்லாம் அற்புதமாக இருக்கும். ரிஷப லக்னமாக இருந்து குரு தேசாவது, குரு வந்து 8ஆம் அதிபதியாக இருந்தும் அது 11ல் உள்ள சுக்கிரனுடைய பரிவர்த்தனையில் இருக்கும்போது பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்புலாம் நல்லாயிருக்கு. வேலையில் நல்ல ஏற்றங்கள், திடீர் அதிர்ஷ்டங்கள் மூலியமாக ஒரு பெரிய வேலை கிடைக்கிது, பெரிய வருமானம் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. ரிஷப லக்னமாக இருந்து இப்போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு புதன் தசாபதி. புதன் வந்து பார்த்திங்கன்னா 2, 5ஆம் அதிபதி 10ல் இருக்கிற ஒரு காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா தொழில் ரீதியான விஷயம் அகலக்கால் வைக்காமல் இருக்கும். குழந்தைகள்கிட்ட பேசும்போது பழகும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா வந்து 5க்கு 10ங்கிறது 8ஆம் இடம் பண்ணும்போது கொஞ்சம் வந்து ஒரு வாக்குவாதங்களை கொடுக்கறதுக்கான வாய்ப்பில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது ரிஷப லக்னமாக இருந்து கேது தேசாபதி. கேது 5லிருந்து சூரியனுடைய சாரத்தில் இருக்கும்போது நல்ல விஷயங்கள் தான். பட் இருந்தாலும் வந்து குழந்தைகள் கொஞ்சம் நம்மகிட்ட வந்து விடுக்குன்னு பேசுது. குழந்தைகளுக்காக சில நேரங்களில் கடன் வாங்குற மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தணும். ரிஷப லக்னமாக இருந்து சுக்கிர தசாபதி. சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா 11ல் உச்சம், அதுவும் குருவுடைய ஒரு பரிவர்த்தனை இருக்கும்போது திடீர் அதிர்ஷ்டங்களை தள்ளித்தரதுக்கான வாய்ப்புகள், வேலையில் நல்ல ஏற்ற நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ இதெல்லாமே ரொம்ப சிறப்பு தான். என்னை பொறுத்தவரை வந்து பார்த்திங்கன்னா அந்த கிரக பரிவர்த்தனைங்கிறது வந்து ரொம்ப சிறப்பான விஷயமாக இந்த வாட்டி அமைஞ்சிருக்கிறதுனால பயன்படுத்தி நல்ல பணம் வரும்போது சேவ் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. மிதுன ராசி. ஸோ மிதுன ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராசி அதிபதி புதன். ஸோ புதன் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து 9ல் இருக்கார். ஸோ 9ல் இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்கள் நடக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள், நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள், கொஞ்சம் தாயாருடைய உடல்நலம் சார்ந்த விஷயங்கள், கொஞ்சம் வாக்குவாதங்கள், இந்த மாதிரி விஷயங்கள் அப்பா அம்மாவுக்கு நடுவில் நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு வந்து நல்ல வளர்ச்சிகள், நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பு. தொழில் ரீதியான விஷயங்களில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அலைச்சல்கள் ஜாஸ்தி இருக்கிறதுக்கான வாய்ப்புகளை நிறைய ஏற்படுத்துங்க. பூமி சம்பந்தமான விஷயங்கள், வண்டி வாகனங்கள் ஓட்டும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஓட்டுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் வந்து 2ஆம் அதிபதி. ஸோ 2ஆம் அதிபதி இந்த சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா சிறப்பான விஷயம், நல்ல ஏற்றம், நல்ல லாபங்கள், குடும்பத்திற்கு தேவையான எல்லா விஷயமும் ரொம்ப சிறப்பாக நடப்பதற்கான ரொம்ப நல்லாயிருக்கு. ஒரு 3ஆம் அதிபதியான சூரியன். ஸோ 3ஆம் அதிபதியான சூரியன் 9ல் இருக்கும்போது நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள், வெளிநாடு வெளி மாநிலங்கள் போகிறதுக்கான வாய்ப்புகளை எல்லாம் ஏற்படுத்தும். ஸோ அப்பா சம்பந்தமான உறவுகளில் வந்து ஏதாச்சும் டாக்குமெண்டேஷன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள், வெளிநாட்டில் வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்பு, இல்லை உள்ளூர்லேயே வந்து அப்பாவுடைய சொத்துக்கள், பாக பிரிவினைகள், இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் வந்து ஒரு 4ஆம் அதிபதியான புதன் வந்து 9ல் இருக்கும்பொழுது உங்களுக்கு வந்து அப்பா அம்மா சேர்ந்த விஷயங்களில் வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக, ஏன்னா அது ராகுடைய சாரத்தில் போகும்போது சின்னதாக ஒரு வாக்குவாதம் கூட ஒரு எமோஷனை உருவாக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். ஏன்னா அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சனியும் அங்கே இருக்கும்போது என்றைக்குமே வந்து அந்த சனி, சூரியன், புதன் இந்த மாதிரி கிரகங்கள் இருக்கும்போது யாராச்சும் நம்மளை ஏமாத்துறாங்களோ, அது பண்ணுறாங்களோ, இது பண்ணுறாங்களோ ஒரு எண்ணங்களை கண்டிப்பாக தூண்டும். கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். 5ஆம் அதிபதியான சுக்கிரன். 5ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10லிருந்து 12 ஒரு பரிவர்த்தனை நடக்கிற மாதிரியான விஷயங்கள் நடக்கும்போது என்ன மாதிரி விஷயங்கள் போது குழந்தைகளுக்காக நிறைய செலவு பண்ணுற மாதிரி விஷயங்களை ஏற்படுத்தும். ஸோ குழந்தைகளுக்கு ஏதாச்சும் செய்யணும், பெருசாக பண்ணணுங்கிற எண்ணங்களுக்காக கொஞ்சம் செலவு பண்ணுவோம். அது மட்டும் இல்லை சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்களுக்காக கொஞ்சம் மெனக்கட்டு அலையிற மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பு தான். அதுக்கப்புறம் பார்க்கும்பொழுது உங்களது
6ஆம் அதிபதி. 6ஆம் அதிபதி செவ்வாய் வந்து உங்களுக்கு வந்து ராசியிலே இருக்கும்போது உங்களுக்கு வந்து வேலை சம்பந்தமான விஷயம் நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பு. அதுக்கான பிரயாணங்கள் நிறைய மேற்கொள்வீங்க. ஸோ இப்போ சில பேர் வந்து கொஞ்சம் உடல் ரீதியான விஷயங்களை கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறமான வாய்ப்புகள் ஏற்படுத்தும். ஸோ கொஞ்சம் உடம்பு கொஞ்சம் நல்லா பார்த்துக்கணுங்கிறது தான் உண்மையான விஷயம். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 7ஆம் அதிபதியான குரு, 7ஆம் அதிபதியான குரு வந்து 10ஆம் அதிபதி வந்து 12 ஒரு பரிவர்த்தனை இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள், புதிய பார்ட்னர்ஷிப் சம்பந்தமான விஷயம், தொழில் ரீதியான விஷயங்கள் நிறைய பிரயாணம் பண்ணுறமான விஷயங்கள், அதனால் நல்ல லாபங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லாயிருக்கு. 8ஆம் அதிபதியான சனி 9ல் இருக்கும்போது அப்பாவுக்கும் உங்களுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வரும். பட் இருந்தாலும் தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நிறைய ஒரு பெரிய லாபத்துக்காக ஒரு ஸ்டெப்ஸ் எடுப்பீங்க. ஸோ எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் வெளிநாடு சார்ந்த விஷயங்கள்லாம் வந்து சிறப்பான பலன்கள், ரொம்ப பெரிய லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாம், அப்பா சார்ந்த உறவுகளாலும் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து 10ஆம் அதிபதி 12ஆம் அதிபதியுடைய ஒரு பரிவர்த்தனை இருக்கும்பொழுது தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து பெரிய வெற்றிகள், அதுக்கான ஒரு பிரயாணங்கள், அலைச்சல்கள் ஜாஸ்தி இருக்கிற வாய்ப்புகளை நிறைய ஏற்படுத்தும். அதுக்கப்புறம் 11ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து ராசியிலே இருக்கும்போது வேலை சம்பந்தமான விஷயங்கள், கடன் கேட்டால் கிடைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ அதெல்லாமே ரொம்ப நல்ல விஷயங்கள் தான். இதுவரை பார்த்தது வந்து பொது பலன்கள். இப்போ பார்க்க போகிறது தசாபுக்தி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா மிதுன லக்னமாக இருந்து சூரிய தசாபுத்தின்னு சூரியன் 9ல் இருக்கார். 3ஆம் அதிபதி 9ல் இருக்கும்போது நிறைய பிரயாணங்கள் பண்ணுறமான விஷயங்கள், ஒரு ஊர் விட்டு ஊர் போகிறது, ஒரு ஸ்டேட் விட்டு ஸ்டேட்டு, நாடு விட்டு நாடு, இந்த மாதிரி போகிறதுக்கான வாய்ப்பாக இருக்குது. அப்பா சார்ந்த ஒரு சொத்துக்கள் சம்மந்தமான விஷயங்கள், ஏதாச்சும் பாகப்பிரிவினைகள் சம்மந்தமான விஷயங்கள் நடப்பதற்கான ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது மிதுன லக்னமாக வந்து சந்திர தசாபதியில் சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிறப்பான விஷயங்கள், நல்ல ஏற்றுக்கு நல்ல லாபங்கள் கொடுக்கறதுக்கான ரொம்ப நல்லா இருக்குது. மிதுன லக்னமாக வந்து செவ்வாய் தசாபுத்தி இருந்தாலும் செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா 6ஆம் அதிபதியாக இருந்து உங்களுக்கு ராசியிலே உடல் ரீதியான விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மற்றபடி வந்து தொழில் ரீதியான விஷயங்கள் உங்களுக்கு வந்து பெரிய வெற்றிகள், பெரிய லாபங்கள் வர்றதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு. மிதுன லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து குரு தசாபுத்தி வந்துருங்க. ஸோ குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 12 இருந்தாலும் அது 10ஆம் அதிபதியோட பரிவர்த்தனை இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள், நிறைய பிரயாணங்கள், நல்ல அலைச்சல்கள் இருக்கும். மற்றபடி லாபங்கள், பெரிய லாபங்கள் வர்றதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு. மிதுன லக்னமாகுது ராகு தசாபுத்தி. ராகு வந்து பார்த்திங்கன்னா 10ல் இருந்து தொழில் ரீதியான விஷயம், பெரிய லாபங்கள், நல்ல லாபங்கள் வர்றதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு. மிதுன லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து சனி தசாபுத்தினா சனி வந்து 8ஆம் அதிபதியாக வந்து 9ல் இருந்து அது ஒரு பரிவர்த்தனை கிரகமாக ஒரு குருவின் சாரத்தில் போகும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் ஒரு பெரிய வெற்றிகள் வருவதற்கான வாய்ப்புகள், நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லாயிருக்கு. மற்றபடி வந்து மிதுன லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி வந்துடும். புதன் வந்து 4ஆம் அதிபதி 9ல் இருக்கும்போது தாய் தந்தை சம்மந்தமான விஷயம், பாகப்பிரிவினை சம்மந்தமான விஷயம் நடைபெறுவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஒரு ஒப்பந்தங்கள், புதிய ஒப்பந்தங்கள்லாம் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. அது விஷயமாக நிறைய பிரயாணம், நிறைய அலைச்சல் இருக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய ஏற்படுத்தும். மிதுன லக்னமாக வந்து கேது தசாபுத்தி. கேது வந்து 4ல் இருந்து அது வந்து 9ஆம் அதிபதி சூரியன் வந்து 9ல் இருக்கும்போது அம்மா அப்பா உறவுகள் சம்மந்தமான விஷயம், சின்ன ஒரு மன உளைச்சலையோ கொஞ்சம் வாக்குவாதங்களை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கும். இல்லைனா உடல் ரீதியான விஷயம் சில பேர் ட்ரீட்மெண்ட் கிடைக்கிறது பண்ணுறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தும். ஸோ அப்பா அம்மாவுக்கு கொஞ்சம் உடம்பு கொஞ்சம் கரெக்டாக பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும் மிதுன லக்னமாக இருந்து சுக்கிர தசாபுத்தி. சுக்கிரன் வந்து பார்த்தீங்கன்னா 10-12 உங்களுக்கு வந்து 5ஆம் அதிபதியாக இருக்கும். ஆன்மீக சுற்றுலா நிறைய பேர் போகிறதுக்கான வாய்ப்புகளை நிறைய ஏற்படுத்தும். ரொம்ப நாளாக போகணும்னு நினச்சிட்டு இருந்தால் போகலாம்னு போகிறதுக்கான வாய்ப்பு சிறப்பாக இருக்குது. கொஞ்சம் அலைச்சல்கள் ஜாஸ்தி இருக்கும். அப்படி எல்லாமே சிறப்பு தான். ஸோ நல்ல விஷயங்களுக்கு வந்து நம்ம வந்து இது வந்து என்னென்னா ஒரு பரிவர்த்தனை கிரகங்கள் வந்து அந்த டைமில் அந்த இடத்துக்கு வரும்போது நல்ல ஒரு விஷயங்கள், நல்ல மாற்றங்கள் கண்டிப்பாக கொடுத்துருதுங்க. ஸோ இதை வந்து கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. என்னை பொறுத்தவரை பிரார்த்தனை ரொம்ப அவசியங்க. 3 வேளை சாப்பாடு எப்படி அவசியமோ, ஒரு வேளை தூக்கம் எப்படி அவசியமோ, அந்த மாதிரி ஒரு பிரார்த்தனை வந்து ரொம்ப அவசியம். மனதார இறைவனை வந்து பிரார்த்தனை பண்ணுங்கள். பெரியவர் வந்து என்ன சொல்லுவார்னா, நல்லா இருக்கும்போது பிரார்த்தனை பண்ணிடணும். நிறைய பேர் வந்து நம்ம நல்லா இருக்கும்போது இறைவனை நினைக்கிறதே கிடையாது. ஏதோ வயசாகிடுச்சு, ஒரு காலகட்டத்தில் நம்ம ரொம்ப கஷ்டத்தில் இருக்கோம். அந்த காலகட்டத்தில் தான் வந்து எத்த தின்னா பித்தம் தெளின்னு சொல்லிட்டு சாமியை போய் பார்க்குறோம். நல்லா இருக்குமோ நல்லா இல்லையோ டெய்லி வந்து இறைவனை வழிபாடு பண்ணுறது வந்து வழக்கமாக வச்சுக்கணும். அது என்ன சாமி வேணால் இருக்கட்டும், அது உங்களுக்கு என்ன சாமி பிடிக்குதோ அந்த சாமியை வந்து மனதார டெய்லி வந்து ஒரு டைம், ஒரு 5 மணி காலையில் இல்லையா, எனக்கு காலையெல்லாம் எந்திரிக்க பழகமே இல்லை, நைட் படுக்கிறதே 2 மணிங்கன்னா நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு அரை மணி நேரம், அது என்ன டைமாக இருந்தாலும் சரி, ஒரு அரை மணி நேரம் உட்காந்து பொறுமையாக உங்கள் தெய்வத்தை வந்து சாண்டிங் பண்ணுங்கள். சாண்டிங்கிறது வந்து ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாயமா அந்த ஈஸ்வரன் உள்ளே இருக்கிறதா ஃபீல் பண்ணி பண்ணணும். இறைவன் உங்களோட இருக்கிறதா ஃபீல் பண்ணணும். அந்த ஃபீல் தான் ரொம்ப மெயின். ஸோ அந்த மாதிரி பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஒரு காலகட்டத்தில் வந்து இறைவன் உங்களோட ஒன்றிடுவார். அதுக்கப்புறம் நீங்கள் எதை பற்றியும் கவலைப்பட வேணாம், எல்லாமே அடித்து தூள் கலப்பில்லைங்கிறது தான் உண்மையான விஷயம். ஸோ அதனால் பிரார்த்தனை ரொம்ப அவசியங்க. ஸோ இதில் வந்து இப்போ பார்க்க போகிறது டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து பார்த்திங்கன்னா மேஜராக வந்து இப்போ வந்து ராகு கேது பயிற்சிகள் வருது. இதில் வந்து நிறைய ராசி பலன்களை வச்சு நிறைய பேர் வந்து அதாயிடுமோ இதாயிடும் ரொம்ப பயந்துட்டு இருக்காங்க. ஸோ அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க.
ராகு கேது பயிற்சிகள் வந்து ஒரு கர்மா கிரகங்கள் வந்து உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் வந்து அந்த கிரகத்து மேலே பிரயாணிக்கும் போது தான் உங்களுக்கு பெரிய பிரச்சனைகளை கொடுக்கும். அதே நேரத்தில் வந்து உங்களுக்கு தசாபுக்தி காலகட்டங்களில் வந்து இப்போ ஒரு ராகு தசாபுத்தி அந்தரங்களோ இல்லை ஒரு கேது தசாபுத்தி அந்தரங்களோ இருக்கிறவங்களுக்கு தான் வந்து இது வந்து பெருசாக பாதிக்கும். ஸோ உதாரணமாக எப்படி சொல்லணும்னா, இப்போ வந்து மீனத்தில் இருந்ததுங்க. ஸோ மீனத்துலேருந்து இப்போ வந்து ராகு எங்கே போகிறார், கும்பத்துக்கு போகிறார். ஸோ கும்பத்துக்கு போகும்போதே என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஸோ கும்பத்தில் இருக்கும்போது என்ன ஆகுதுன்றது வந்து சின்னதாக வந்து ஒரு ஷார்ட்டாக சொல்கிறேன். இப்போ கும்பத்தில் ராகு போகும்போது என்ன மாதிரி விஷயம், இப்போ சப்போஸ் உங்களுக்கு வந்து கும்பத்தில் வந்து இப்போ நீங்கள் ஒரு உதாரணம் சொல்லுங்கள், ஒரு மேஷ லக்னக்காரரால் இருக்கீங்க. ஸோ கும்பத்தில் ராகு போகும்போது 11 ராகு வந்து சிறப்பான பலன்களை கொடுப்பாருன்னு எல்லோரும் ஆஹா ஆகும்னு பாராட்டுவாங்க. கரெக்டுங்களா? ஆனால் இப்போ அதே இடத்துல வந்து உங்களுக்கு வந்து சூரியன் இருக்குன்னு வச்சுப்போமே, ஒரு சூரியன் ஒரு கிரகம் வந்து உங்களுக்கு வந்து அங்கே இருக்குது அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா, அப்போது என்ன மாதிரி விஷயங்கள் பண்ணணும், குழந்தைகள் விஷயங்கள், அதாவது அந்த சூரியனும் ராகுவும் இணைகிற அந்த காலகட்டத்தில் எப்போதுமே இருக்காது. அந்த 1.5 வருஷம் ஃபுல்லாகவே அடிப்படாது, 2 மாதம் வச்சு செஞ்சிடும். அந்த சூரியன் ராகு அப்படி கனெக்ட் ஆகிற அந்த இடம் இருக்குது பாருங்கள், அந்த டைமில் குழந்தைகள் விஷயங்களில் ரொம்ப ஒரு ஸ்ட்ரெஸ்ஸையும் மன உளைச்சலையும் கண்டிப்பாக கொடுத்துரும். அந்த பாதிப்பு வந்து அடிச்சதுன்னு வைங்களேன், அடிச்சதுன்னா அதுலேருந்து வெளியில் வந்து ஒரு 2 மாதம் ஆகும். அந்த அளவுக்கு ஒரு மனக்கலக்கத்தை கண்டிப்பாக கொடுத்துரும். அது எப்படி வரும்னா, நீங்கள் எப்படி இதை ஓமானம் பண்ணிக்கணும்னா, ராகுங்கிறது ஒரு பெரிய லாரிங்க, ஓகேங்களா? நீங்கள் வந்து ஒரு பைக்கு, ராகு வந்து அந்த சூரியனை வந்து அப்படி அந்த கனெக்ட் ஆகிற அந்த டைம் இருக்குது பார்த்தீங்களா, லாரி வந்து சைக்கிள் அடிச்சதுன்னா என்னாவும், பைக் அடிச்சதுனாவும் பைக்கு சேதாரம் அதிகமாக இருக்கும், ஓகேங்களா? இது வந்து நம்ம கர்மா தான், நம்ம பண்ணதோட ஒரு பழைய கர்மா வந்து இப்போ அடிக்கிறது தான் இது. ஸோ உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் சப்போஸ் சூரியன் கும்பத்தில் இருக்குது, அப்போ ராகு அதை அட்டாக் பண்ணுற அந்த காலகட்டத்தில் அந்த டிகிரியில் கனெக்ட் ஆகும்போது அப்போது உங்களுக்கு அந்த எமோஷன், இப்போ குழந்தைகள் 5ஆம் பாவாதிபதியாக வரும்போது மேஷ லக்னத்தில் 5ஆம் பாவாதிபதியாக லாபங்களை கொடுப்பார், எல்லாமே கொடுத்தாலும் அந்த அட்டாக்கிங் டைமில் வந்து பெரிய ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை கொடுத்துரும். அதுலேருந்து இது அடித்து முதல் 1 மாதம், அதுக்கு அடுத்த மாதம் கிட்டத்தட்ட 2லேருந்து 3 மாதம் நீங்கள் வந்து அந்த 2வது மாதம் ரொம்ப ஹெவியாக எஃபெக்ட் ஆகும். 3வது மாதம் அந்த காயங்கள் ஆகிறதுக்கு ஒரு மாதம் ஆகும். ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு எஃபெக்டை கண்டிப்பாக கொடுத்துரும். ஆனால் அங்கே கிரகம் இருக்கணும். கிரகம் இல்லைன்னா அதை பற்றி கவலையே பட வேணாம், ஒன்றுமே ஆகாது, ஜாலியாக இருந்துடலாம். யாருமே வந்து அதை பற்றி கவலையே பட வேணாம், ஓகேங்களா? இப்போ சப்போஸ் வந்து சந்திரன் இருக்குன்னு வச்சுமே, சந்திரன் இருக்குன்னா என்ன, 4ஆம் அதிபதி தாயாரோட உடல்நலம் சார்ந்த விஷயங்களையோ தாயார் விஷயங்களும் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். வண்டி வாகனங்கள் மூலியமாக ஒரு பெரிய ஆக்சிடென்ட்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பில் கண்டிப்பாக ஏற்படுத்தும். ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம வந்து மைண்டில் வச்சோம். அதுவும் அந்த ராகு இப்போ ஒன்றோட ஒரு 10 டிகிரியில் இருக்குன்னு, ராகுவும் சந்திரனும் 10 டிகிரி ஒரு 8 டிகிரியில் இருக்கும்போதே வந்து அது இணைவை வந்து நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணுங்கிறத வந்து மைண்டில் செட் பண்ணிக்கிட்டிங்கன்னா அதெல்லாம் நல்லது. ஸோ இது இப்படி தான் கேதுவும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ சிம்மத்துக்கு வராது. சிம்மத்தில் வந்து சப்போஸ் சூரியன் அங்கே இருக்குன்னு வச்சுமே, கேது சூரியன் ரெண்டுமே இணையுதுன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஜனகால ஜாதகத்தில் வந்து சிம்மத்தில் சூரியன் இருந்து அங்கே கேது அட்டாக் ஆச்சுன்னா கண்டிப்பாக அப்போ குழந்தைங்க வந்து உங்களை வந்து ஒரு பெரிய வழக்குகளையோ பிரச்சனையோ உருவாக்கி ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணிடுவாங்க. அது ஒரு 3 மாதம் தான், 1.5 வருஷம்லாம் இருக்காது, நல்லா புரிஞ்சு 3 மாதம் மேக்ஸிமம் 3 மாதம் அந்த ஸ்ட்ரெஸ்ஸை கண்டிப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் சரியாயிடும். ஸோ அதனால் வந்து இப்படித்தான் ராகு கேது பயிற்சிங்கிறது நடக்குமே ஒழிய, அங்கே கிரகங்கள் இல்லாத, எனக்கு அங்கே கிரகமே இல்லைங்க, கும்பத்தில் கிரகம் இல்லைங்க, சிம்மத்தில் கிரகம்னா ராகு கேது ஒன்றும் பெரிய ப்ராப்ளத்தை பண்ணாது. அதே நேரத்தில் வந்து ஒரு 8ல் போகுதுன்னு வச்சுமே, இப்போ மகர லக்னக்காரர்கள் இருக்காங்க. ஸோ மகர லக்னக்காரர்கள் வந்து 8ல் கேது போகுதுன்னா கிரகம் இல்லைன்னா சின்ன பாதிப்பு இருக்கும். அந்த தசாபுத்தி அந்தரங்களில் ஒரு சின்ன பாதிப்பில் ஒரு மன உளைச்சல் இருக்கும். கிரகங்கள் வந்து மாட்டுச்சுன்னு வைங்க, அப்போது வச்சு செஞ்சுருங்கிறது தான் உண்மையான விஷயம். நான் சொன்ன மாதிரி தான், நின்றுட்டுருக்க வண்டியில் லாரி அடிக்கிறது தான் மேட்ரு, வேறு இல்லை. இப்போ சூரியன் இருக்குன்னா அது சூரியன் மேலே வந்து ராகு வரும்போது டமால் அடிச்சுன்னா அந்த பாதிப்பை கொடுக்கும். சில நேரங்கள் வந்து ராகு மேலே சொல்ல, அது வேறு சப்ஜெக்ட்டு, அது இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். பட் இது தான் ராகு கேது பயிற்சியை வழியாக உங்களுக்கு கிரகங்கள் இல்லைன்னா ராகு கேது பயிற்சியில் வந்து இன்னும் பெரிய ப்ராப்ளங்களை ஏற்படுத்தாது. ஸோ அதனால் வந்து நீங்கள் சந்தோஷமாக இருக்கலான்றது தான் உண்மையான விஷயம் சொல்லிட்டு உங்களோட விட இதுக்கு வந்து பரிகாரம் கேட்பீங்க. ஸோ பரிகாரங்கிறது வந்து ஒன்றுமே இல்லைங்க, இந்த புத்துக்கோயில்கள் இருக்கு இல்லையா, புத்துக்கோயில் வழிபாடு ஒரு சிறப்பான ஒரு பரிகாரம். சித்தர்கள் சமாதிகளுக்கு சென்று வழிபாடு பண்ணுறது ரொம்ப சிறப்பான பரிகாரங்கள். அன்னதானம் பண்ணுறது சிறப்பான. இந்த 3 பரிகாரத்தில் நீங்கள் எதை வேணால் சூஸ் பண்ணிக்கிங்க. உங்களுக்கு எது வந்து எலிஜிபிளாக இருக்குன்னா, எனக்கு பொறுத்தவரை வந்து நீங்கள் சாப்பாடோ சுண்டலோ வந்து ஒரு பிரசாதமாக கொடுக்கறதை விட, யாராவது கஷ்டப்படுறனுக்கு ஒரு 2 கிலோ அரிசியை வாங்கி கொடுத்துருங்க. அவன் குடும்பத்தோடு சாப்பிடுவான்ல. நீங்கள் உட்காந்து தோண்டையே வச்சுக்கிட்டு உட்காந்து கொடுத்துட்டு இருக்கிறதெல்லாம் வந்து வேலைக்கு ஆகாது. ஸோ அந்த மாதிரி அரிசியாக கொடுத்துருங்க. ஸோ அது ரொம்ப சிறப்பு, ஓகேங்களா? ஸோ நல்ல விஷயங்கள், நல்ல மாற்றம், ஒரு பிரார்த்தனை அவசியம். அதார இறைவனை பிரார்த்தனை சிறப்பான பலன் கண்டிப்பாக இருக்கணும்.